ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் களை கட்டியுள்ள பொங்கல் பண்டிகை. முக்கிய வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதல். லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா. மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. புதுச்சேரியில் நாட்டு வெடிமருந்து வெடித்ததில் பெண் உயிரிழந்த சம்பவம். 2 பேரை கைது செய்து சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் பறிமுதல். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சபாநாயகர் செல்வம் நேரில் வாழ்த்து. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. பொங்கல் பண்டிகையொட்டி நகரின் முக்கிய வீதிகளில் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை 15ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரியில் 14ஆம் தேதி முதலே கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி உழவர் சந்தை, பெரிய மார்க்கெட், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, முத்தையால்பேட்டை, வழுதாவூர் ரோடு, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கரும்புகள் ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. இதில் 10 எண்ணிக்கை கொண்ட ஒரு கட்டு கரும்பு 600 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி, வெல்லம், திராட்சை, நெய் உள்ளிட்ட பொருட்களை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இதற்காக ஆங்காங்கே புதிதாக தற்காலிக கடைகளும் முளைத்துள்ளன. மேலும் காய்கறி வகைகள், பழங்கள், தேங்காய் உள்ளிட்ட பொருட்களையும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் 15ஆம் தேதியும் காலை முதலே இங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சாலை, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் போக்குவரத்தை சீரமைத்தனர். இதேபோல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் காந்தி வீதியில் செயல்படும் சண்டே மார்க்கெட் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 2 தினங்களாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் ஆசிரியர் பட்டய பயிற்சி பயிலும் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கி பொங்கல் வாழ்த்துக்களுடன் கூடிய தைத்திருநாளின் அவசியத்தை விளக்கி பேசினார். தொடர்ந்து மாணவர்கள் சமத்துவ பொங்கலிட்டு கும்மிப்பாட்டுக்கு நடனமாடி பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் மாணவர்கள் கோலப் போட்டி, கயிறு இழுத்தல் மற்றும் இசை நாற்காலி, உரியடித்தல், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சபாநாயகர் செல்வம் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள், அமைப்புகளின் தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் தலைவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் அவரது அறையில் சந்தித்த சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவருக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். விவசாயிகளின் உழைப்பையும் தமிழர் பண்பாட்டையும் போற்றும் இந்த புனித நாளில் புதுச்சேரி மக்கள் அனைவரும் ஆரோக்கியம், அமைதி, வளமும் மகிழ்ச்சியும் பெற அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சிப் பாதையில் முன்னேற முதலமைச்சரின் தலைமை சிறப்பாக தொடர வேண்டும் என்றும் சபாநாயகர் முதலமைச்சருக்கு பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி இந்திரா நகர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா தொகுதிக்குட்பட்ட காந்தி திருநல்லூர் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் டெல்லி மேலிட நிர்வாகி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் விமர்சையாக நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் நாட்டு வெடிமருந்து வெடித்ததில் பெண் உயிரிழந்த வழக்கில் அவரது மகன் உட்பட 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து சக்தி வாய்ந்த வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டியன். நரிக்குறவரான இவர் தனது மாமியார் ஜெரினாவுடன் கடந்த 11ஆம் தேதி அதிகாலை காட்டுப்பன்றிகளை வேட்டையாட சென்றுள்ளார். நாட்டு துப்பாக்கியில் வெடிமருந்து வைத்து காட்டுப்பன்றிகளை வேட்டையாடிவிட்டு கூடப்பாக்கம் அருகே திரும்பும்பொழுது மீதம் வைத்திருந்த நாட்டு மருந்து வெடித்ததில் ஜெரினா உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாண்டியன் கால் முறிந்து படுகாயமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். சட்டத்திற்கு புறம்பாக நாட்டு துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு காட்டுப்பன்றிகளை வேட்டையாடியதால் இந்த சம்பவம் நடைபெற்றது முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக இறந்த ஜெரினாவின் மகன் சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜய், தமிழக பகுதியான தொல்லாமூர் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் ஆகிய 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக வைத்திருந்த 2 நாட்டு துப்பாக்கிகள், 1/2 கிலோ சக்தி வாய்ந்த வெடிமருந்து, 2 சக்கர வாகனங்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கோபூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தாமரை பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்த அனைத்து பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக புடவைகள் வழங்கப்பட்டன. மேலும் கோபூஜை விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் பசுக்களுக்கு கீரைகள் மற்றும் தீவனங்களை வழங்கினார். பொங்கல் விழாவை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவக்கிரக விநாயகர், முருகர் பெருமான், வள்ளி தெய்வானை உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கட்சி பிரமுகர்கள் மற்றும் அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கிராமப்புற விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் காலாப்பட்டு தனியார் நிறுவனம் மற்றும் அன்னப்பிரதோக்ஷனா அறக்கட்டளை சார்பில் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கப்பட்டன. கிராமப்புற சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் மற்றும் அன்னப்பிரதோக்ஷனா சேவா அறக்கட்டளை இணைந்து புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த தொண்டமானத்தம், கூடப்பாக்கம், பிள்ளையார்குப்பம், மணவெளி, ராமநாதபுரம், ஆரியபாளையம் மற்றும் கீழ்சாத்தமங்கலம் ஆகிய கிராமப்புறங்களைச் சேர்ந்த நலிவுற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களை வழங்கியது. நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன துணை பொது மேலாளர் கோபிநாத், சிவில் துறை மேலாளர் இளங்கோவன் மற்றும் மனிதவள நிர்வாகி ராஜா ஆகியோர் தலைமை தாங்கினர். அன்னப்பிரதோக்ஷனா சேவா அறக்கட்டளை நிறுவனர் பிரவீன் முன்னிலை வகித்தார். பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 19க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு ஸ்ப்ரேயர், 30 கிலோ விதைகள், பஞ்சகவியம், மின் அமிலம் உள்ளிட்ட 25 வகையிலான வேளாண் இடுபொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் உழவன்குடில் நிறுவனர் முத்து இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளிடையே விளக்கமாக கலந்துரையாடினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திட்ட ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,125 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,070 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.